ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கரங்களை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாய் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். ஆமே, நம்ம அநேக காரியத்தை குறித்து ஏக்கத்தோடு இருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். இத்தனை ஆண்டுகள் நான் தேவனை ஆராதிக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் நான் தேவனை தொழுது கொண்டு இருக்கிறேன். ஆமேன், அவரை நான் உயர்த்தி கொண்டு இருக்கிறேன், அவரை தெய்வமாக கொண்டு இருக்கிறேன். இது எப்படி நிறைவேறும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். அவருடைய அன்பை எது கூடயுமே ஒப்பிட முடியாது. ஆமேன். அவருடைய அன்பு மிகவும் விலையேற பெற்ற ஒரு அன்பு. அவருடைய அன்பு எதற்கும் அளவிட முடியாதது. ஆமேன். இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அவரை தெரிந்து கொள்ளாமலே நம்மளை தேடி வந்த தேவன். ஆமே, ஆமே. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். எத்தனை பேர் இதை உணர்ந்து சொல்ல முடியும்? ஆமேன், ஆமேன். இத்தனை மாதங்கள் நம்ம உண்மையாக ஜெபிச்சோமான்னு தெரியல, இத்தனை மாதங்கள் உண்மையாக அவருடைய சமூகத்தில் விழுந்து கடந்தோமான்னு தெரியல, உண்மையாய் முழு உள்ளத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டோமான்னு தெரியல. ஆனால் அவர் நமக்கு உண்மை உள்ளவராய் இருந்து இம்மட்டுமா நம்மளை நடத்திருக்கிறாரே, இம்மட்டுமாய் நம்மளை நடத்திருக்கிறாரே. கரங்களை அசைத்து ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். அப்பா, எங்களை இந்த மாதத்தை காண செய்ததற்காக நன்றி அப்பா. எங்களை இந்த மாதத்தை காண செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை நீர் நிறுத்தினதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஆமென். அவர் ரொம்ப நல்லவருங்க. பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களை குறித்ததான தரிசனம் நிறைவேறும், உங்களை குறித்ததான வாக்கு தத்தங்கள் நிறைவேறும், குறித்ததான வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நம்ம தியானிக்கும் பொழுது ஆமேன், ரொம்பவும் அதை அளவிட முடியாதது. அதை தியானிக்கும் பொழுதே உள்ளத்திலேருந்து தன்னால் ஆமேன் கண்ணீர்கள் பொங்க தொடங்கும், கண்ணீர்கள் வர தொடங்கும். யாராலையுமே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளால் அவருடைய அன்பை உணரும் பொழுது சும்மா இருக்க முடியாது. தன்னால் கண்ணீர் வரும், தன்னால் அவரை துதிக்க உள்ளம் ஏங்கும். ஆமேன். வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆமேன், இந்த காரியத்தை ஆமேன் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் செய்த ஒரு காரியம் மிகவும் அற்புதமான ஒரு காரியம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஆமேன் வாசிக்கும் பொழுது 6வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆமென், ஆமென். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை வந்து நட்டி வைக்கிறான். திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை, அந்த அத்தி மரத்தை அங்கே முளைய வைத்தான் என்று வசனம் சொல்லவில்லை. அத்தி மரத்தை விளைய செய்தான் என்று சொல்லவில்லை. அத்தி மரத்தை முதல்ல இருந்தே அவன் உரம் போட்டு வளர்த்தான் என்று சொல்லப்படவில்லை. அத்தி மரத்தை நட்டி இருந்தான். இப்போ என்ன அர்த்தம்னா, அந்த அத்தி மரம் அந்த நிலத்துல வளர்ந்தது கிடையாது, அந்த அத்தி மரம் அந்த திராட்சை தோட்டத்துல வளர்ந்தது கிடையாது. இந்த அத்தி மரம் இந்த தோட்டத்திலேயே இருந்து உரம் போட்டு தயாரிக்கப்பட்ட மரம் அல்ல, எங்கேயோ இருந்து எடுத்து கொண்டு வந்து நட்டி வைக்கப்பட்ட ஒரு மரம். எங்கேயோ இருந்து எடுத்து கொண்டு வந்து நட்டி வைக்கப்பட்ட ஒரு மரம். அது திராட்சை தோட்டத்திற்கு ஏற்றதான்னு கேட்டா இல்லை. இவருக்கு தெரியும், திராட்சை தோட்டத்துல இந்த அத்தி மரத்தை கொண்டு வந்து வச்சா நிச்சயம் திராட்சை செடிகளை சேதப்படுத்தும், அதுக்குரிய நிலங்கள் எல்லாவற்றையும் இது எடுத்துக்கொள்ளும், அதுக்குள்ள உரங்கள் எல்லாவற்றையும் இது எடுத்துக்கொள்ளும். நிச்சயமாக அவருக்கு தெரியும். தெரிந்திருந்தோம்
எங்கேயோ இருந்த ஒன்றை அத்தி மரத்தை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்திலே வைக்கிறார். இன்னைக்கு அவருடைய அன்பை நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம இந்த திராட்சை தோட்டத்துல நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த ரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டியது, இந்த ரட்சிப்பு யூத ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டியது. காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்து இப்படி அமர செய்து அவரை துதிக்க வைத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். வசனம் சொல்லுது, திராட்சை தோட்டத்திலே கொண்டு வந்து நட்டி வைத்தார். பாருங்க, கஷ்டப்பட்டு வளர்க்கிறாரு. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் இது எனக்கு மிகுந்த பலனை கொடுக்கும், நான் நினைக்கிறேன். அதை ஒருவேளை ஒரு புறம்பே தள்ளப்பட்டு போட்டிருப்பாங்க. நான் உண்மையை சொல்ல போனா இது எடுத்துட்டு வந்த வசனங்கள் அல்ல, ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். புறம்பே தள்ளப்பட்டு இருந்த நம்மளை திராட்சை தோட்டத்துல கொண்டு வந்து நட்டி வைக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது தெரியுமா? எதற்கு தகுதி இல்லாத நம்மளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த 10வது மாதத்தை காண வைத்திருக்கிறார். இந்த 10 மாதமும் நம்ம ஒவ்வொரு நாளும் கரெக்டா ஜெபம் பண்ணோமான்னு கேட்ட ஒரு கேள்விக்குறிதான். டெய்லியும் வேதம் வாசித்தோமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். அவரை தியானித்து கொண்டிருந்தோமா, அவருடைய வசனத்தை தியானித்து கொண்டிருந்தோமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்த போதும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தை காண வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை, எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லை. பாருங்க, தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவன் அந்த அத்தி மரத்தை வளர்க்க தொடங்குகிறான். அந்த தோட்டத்திலே அவன் உரம் போடுகிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறான். எப்படி ஆயிலும் இது மிகுந்த பலனை தர வேண்டும், இது பலன் தர வேண்டும். எங்கேயோ இருந்ததை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்துல நட்டி வைக்கிறாரு. வச்சுட்டு வளர்க்க தொடங்குகிறார், உரம் போடுகிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஆனா ரொம்ப வேதனையான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, பலன் தர வேண்டிய அந்த அத்தி மரமோ பலன் தராமல் போனது. கனி தர வேண்டிய அந்த அத்தி மரமோ கனி தராமல் போனது. இன்னைக்கு ஆவியானவர் ஒரு ஏக்கத்தோடு, ஒரு ஏவுதலோடு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், பலன் கொடுக்க வேண்டிய நம்ம, இந்த காலத்துல நம்ம கனி கொடுக்க வேண்டிய நம்ம, அநேகர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் எரிந்து கொண்டு இருக்கிற நம்ம, இன்னைக்கு கனி கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கனி கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை. திராட்சை தோட்டத்துல எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அது அங்க வளர்க்கப்பட்டது கிடையாது, அந்த மரம் அங்க வளர்க்கப்பட்டது கிடையாது. எங்கேயோ இருந்து கொண்டு வந்து நட்டி வைத்திருக்கிறார்கள், எங்கேயோ இருந்து கொண்டு வந்து வளர்க்க வைத்திருக்கிறார்கள். ஆனா அவ்வளவு பராமரிப்பு. சின்ன வயசுல இருந்து நம்மளை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தை தந்து, முன்னாடிலாம் வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், இப்போ மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், வாரத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், ஒரு நாளைக்கு ஒரு வாக்கு தத்துவம், இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், இவ்வளத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. நம்மளை கடினமான பாதையில இருக்கும் பொழுது, அழுகையின் பள்ளத்தாக்குல நடக்கும் பொழுது நம்முடைய கரங்களை பிடித்து அவர் வழி நடத்தி இருக்கிறாரு. எத்தனையோ அவமானத்தின் மத்தியில நம்ம நடந்த பொழுது நம்மளை இம்மட்டுமாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. எத்தனையோ பேர் நம்ம தலையின் மேலே ஏறி போனாலுமே நம்மளை செழிப்பான தேசத்துல கொண்டு வந்து விட்டு இருக்கிறாரு. எத்தனையோ சத்துருக்கள் எழும்பின பொழுதும் அவர்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நமக்கு ஒரு நம்மளுடைய தலையில எண்ணெயினால் அபிஷேகம் செய்திருக்கிறாரு. இவ்வளத்தையும் செய்திருக்கிறாரு. ஆனா கனி கொடுக்க வேண்டிய மரமோ கனி கொடுக்காமல் போனது. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆவியானவர் ஏவுதலோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த காலத்தில் மௌனமாயிருந்தார், கனி கொடுக்க வேண்டிய நம்ம, இந்த காலத்துல கனி கொடுக்க வேண்டிய நம்ம, அவர் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாரு. நான் இவ்வளவு காரியத்தை இவர்களுக்காக செய்கிறேனே, இதையும் தாண்டி அவருடைய அன்பை தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து முதலாவது வார்த்தையானவராய் இருந்தார். அவருடைய ரூபமே வேற. அவர் நமக்காக செய்த காரியங்களே ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். நமக்கு தெரிந்ததெல்லாம் அவர் சிலுவையில நமக்காக மரித்தது, நமக்காக இரத்தம் சிந்தினது. முதலாவது அவர் இந்த பூமிக்கு மனுஷ சாயலாய் வருவதற்கு முன்பதாக வார்த்தையானவராய் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு ரூபங்கள் எதுவும் இல்லை, அவர் வார்த்தையானவராய் இருந்து கொண்டிருந்தார். ஆனா மனுஷர்களாகிய நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கும்படியாக
ஆமென் ஆமென். நம்ம செய்கிற பாவத்தெல்லாம் பார்த்து அவர் பார்க்கிறாரு, மேல இருந்து பார்க்கிறாரு. இவன் இப்படி பாவம் செஞ்சு ஒவ்வொரு விலங்கையும் கொன்னுட்டு இருக்கிறான், இப்படி போனா உலகத்துல ஒரு விலங்கும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு, ஆமென் ஆமென், வார்த்தையானவர் மனுஷ சாயலாய் மாறினார். மனுஷ சாயலாய், வசனம் சொல்லுது பாவ சாயலாய் மாறினார். பாவ சாயலாய் மாறினார். பாருங்க, வார்த்தையாய் இருந்தவர் தன்னுடைய மகிமையை குறைத்து, தனக்குரிய ஸ்தானத்தை குறைத்து, தனக்குடைய பேர் புகழை குறைத்து மனுஷ சாயலாய், யாருக்காக தெரியுமா? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமே நமக்காக. நமக்காக தன்னையே வெறுத்து மனுஷ சாயலாய் மாறி இங்கே வந்து, ஆமென், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. இரத்தங்கள், ஒரு சொட்டு ரத்தம் கூட சரீரத்துல இல்லை, எல்லாம் வெளியேறினது. ஆமென், தாடியை பிடிச்சு இழுக்கிறாங்க, ஆமென், கொட்டுறாங்க, காரி துப்புறாங்க. இது எல்லாம் யாருக்காண்டிங்க? நமக்காக. நமக்காக இவ்வளத்தையும் செய்தவர். ஆமென். பாருங்க, அவர் முதலாவது வார்த்தையானவராய் இருந்தார், மகிமை உள்ளவராய் இருந்தார். ஆனா அவர் தன்னை வெறுத்து, தன்னுடைய சாயலை வெறுத்து மனுஷ சாயலாய் மாறி இப்பொழுதும் அந்த மகிமைக்கு ஏற்றதாய், ஆமென், வார்த்தையானவராய் போனார்னு கேட்டா இல்ல, இப்போ மனுஷ சாயலாய், இப்போ அவருக்கு ரூபமுள்ளவராய் பிதாவின் வலது பரிசத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஒரு கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய அன்பு மிகவும் ஒரு பெரியது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, எபினேசரே, எபினேசரே, என் துணையாளரே. கரங்களை உயர்த்தி மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. ஆமென். மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. ஆமென். அவருடைய அன்பு மிகவும் மேலானது. ஆமென். தியானிக்க வேண்டிய பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். சிறிது நேரங்கள் தேவன் நம்மோடு கூட பேச சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாகும் எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் 2:2, பக்கம் 1082. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வரப்பண்ணுவார். கரங்களை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையை திரும்பி வர பண்ணுவார். மகிமையை திரும்பி வர பண்ணுவார். பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, உங்களுடைய மகிமையை, உங்களுக்கு தேவையான மகிமையை, உங்களுக்குரிய மகிமையை என் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, திரும்பி வர பண்ணுவார், திரும்பி வர பண்ணுவார். முன்னாடி பின்னாடி பார்த்து சொல்லுங்க, உற்சாகத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். ஆமென். கரங்களை அசைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். அவர் நமக்குரிய காரியங்கள், நமக்குரிய மகிமையை அவர் திரும்பி வர பண்ணுவார். ஆமென். இந்த 10வது மாதத்துல ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் திரும்பி வர பண்ணுவேன். ஆமென். நல்லா விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் திரும்பி வர பண்ணுவார். அப்போ வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன்.
அப்ப திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லப்பட்டு இருக்குதுன்னா, அப்போ இஸ்ரவேல் கிட்ட முன்பதாக மகிமை இருந்திருக்கிறது என்று அர்த்தம். முதலாவது இஸ்ரவேலின் இடத்துல மகிமை இருந்திருக்கிறது. இந்த மகிமை இஸ்ரவேலின் இடத்துல இருந்திருக்கிறது. இருந்த மகிமைய இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்தார்கள். இழந்ததுக்கு அப்புறம் ஆவியானவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். முதலாவது அந்த மகிமை அவர்களிடத்தில் இருந்தது. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, திரும்பி வர பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன். திரும்பி வர பண்ணுவார்னா முதலாவது மகிமை இருந்திருக்குதுன்னு அர்த்தம். முதலாவது அந்த காரியம் நம்ம கிட்ட இருந்திருக்குதுன்னு அர்த்தம். முதலாவது அந்த கணம் நம்ம கிட்ட இருந்திருக்குன்னு அர்த்தம். முதலாவது அந்த ஸ்தானம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு ஒரு அர்த்தம். ஆனா இப்போ யோசித்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம அநேக காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். யோசித்து கொண்டு இருக்கிறோம். நான் அந்த இழந்த ஸ்தானம் திரும்ப அந்த இழந்த ஸ்தானத்துக்கு வருவேனா? திரும்ப அந்த இழந்த மகிமையை காண்பனா? திரும்ப நான் அந்த இழந்த அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேனா? திரும்ப நான் இழந்து போன அந்த ஜப ஆவியை நான் பெற்றுக்கொள்ளுவேனா? திரும்ப அந்த ஆதியில் கொண்டிருந்த கர்த்தர் மீது உள்ள அந்த அன்பை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேனா? யோசித்து கொண்டு இருக்கலாம். இன்றைய தினத்துல ஆவியானவர் சொல்லுகிறார், மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன், மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். ஒரு நிமிட கண்களை மூடி ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். இந்த ஸ்தலத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆமென் சிலரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்குரிய மகிமையை, உங்களுக்குரிய அந்த கனத்தை, உங்களுக்குரிய அந்த ஸ்தானத்தை, உங்களுக்குரியதான உங்களுக்கு உரியதை என் கர்த்தர் அதை திரும்பி வர பண்ணுவா, அதை திரும்பி வர பண்ணுவா. வெட்டிக்கிளி பட்சித்த வருஷத்தின் பலனை என் கர்த்தர் அதை திரும்பி வர பண்ணுவா, இரட்ட தனையாய் வர பண்ணுவா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த தொடங்குங்க, மகிமைப்படுத்த தொடங்குங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமையை திரும்பி வர பண்ணுவா, மகிமையை திரும்பி வர பண்ணுவா. ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடிருங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிடம் இது ஒரு ஜெபமா ஏறெடுங்க, இது ஒரு ஜெபமா ஏறெடுங்க. ஆண்டவரே, நான் இழந்து போன ஸ்தானங்கள், நான் இழந்து போன மகிமை, நான் இழந்து போன அந்த கணம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. முதலாவது நம்மளை பார்க்கும் பொழுதுலாம் ஒரு கணத்தோடு பார்ப்பாங்க. முன்னாடி நம்மளை பார்க்கும் பொழுது அந்த கணத்தோடு பார்த்தார்களே சகோதரி, முதலாவது உங்களை பார்க்கும் பொழுது அந்த கணத்தோடு பார்த்தார்களே, அந்த ஸ்தானத்தில் உங்களை வைத்தார்களே. இன்னைக்கு அந்த ஸ்தானத்தை இழந்து, அந்த கணத்தை இழந்து, அந்த மகிமையை இழந்து இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த மகிமையை, அந்த கணத்தை, அந்த ஸ்தானத்தை நான் திரும்பி வர பண்ணுவேன், நான் திரும்பி வர பண்ணுவேன், நான் அதை திரும்பி வர பண்ணுவேன். இந்த ஊழியத்தை குறித்து சொன்ன அந்த ஸ்தானம், இந்த ஊழியம் இழந்து போன அந்த கணம், இந்த ஊழியம் இழந்து போன அந்த ஸ்தானத்தை, இந்த மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன், நான் திரும்பி வர பண்ணுவேன். ஆவியில நிரம்பி ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம், ஆவியில நிரம்பி ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம். ரபக தூரபோ சந்தரா ரிமமக தூரபோ யாத்ரா. ஆவியானவர் தெளிவா ஏவுதலோடு சொல்லப்படுகிற வார்த்தை, மகிமையை திரும்பி வர பண்ணுவேன், மகிமையை திரும்பி வர பண்ணுவேன், மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, உன்னுடைய மகிமையை நான் திரும்பி உன் மடியிலே சரிந்து விழும்படியாய் அதை நான் திரும்பி கொண்டு வருவேன். விட்டுறாதீங்க, ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஆவியானவர் பலமா ஏவி கொண்டிருக்கிறார், பலமா ஏவி கொண்டிருக்கிறார். ஏதோ உடைந்த உள்ளம், இங்க உடைந்த உள்ளத்தோடு சிலர் வந்திருக்கிறீங்க, அநேகர் வந்திருக்கிறீங்க உடைந்த உள்ளத்தோடு. நான் இழந்த அந்த மகிமை, நான் இழந்த அந்த கணம், நான் இழந்த அந்த ஸ்தானம், நான் இழந்த அந்த ஜெப ஆவி, நான் இழந்த அந்த அபிஷேகம், நான் இழந்த அந்த கண்ணீரின் அழுகையின் அந்த ஜெபம், நான் இழந்து போன அந்த கர்த்தருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து அவருடைய சமூகத்தில் நான் அழுது கொண்டிருந்த அந்த நேரங்கள், அவருடைய சமூகம், நான் இழந்து போன அவருடைய பிரசன்னம். ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அதை திரும்பி வர பண்ணுவேன், நான் அதை திரும்பி வர பண்ணுவேன், நான் அதை திரும்பி வர பண்ணுவேன். உங்களை குறித்ததான அந்த கணத்தை, உங்களை குறித்ததான அந்த எண்ணத்தை, உங்களுக்கு குறித்ததான அந்த வாக்கு தத்தத்தை நான் அதை திரும்பி வர பண்ணுவேன், நான் அதை திரும்பி வர பண்ணுவேன். Hallelujah, 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 hallelujah.
வர பண்ணுவேன். மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கினாலும், திராட்சை கொடிகளை கெடுத்து போடுகிறவர்கள் கெடுத்து போட்டாலும், குறித்த அந்த நாள் வரும்பொழுது, குறித்த அந்த நேரம் வரும்பொழுது, எத்தனை சத்துருக்கள் நாட்டப்பட்ட மரத்தை பிடுங்கும்படியாய் வந்தாலும் என் கர்த்தர் திரும்பி 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 மறுபடியுமா எத்தனை சத்துருக்கள் பிடுங்கி போட வந்தாலும் என் கர்த்தர் மகிமையை திரும்பி வர பண்ணுவா. என் கர்த்தர் மகிமையை திரும்பி வர பண்ணுவா. சகோதரி, என் கர்த்தர் மகிமையை திரும்பி வர பண்ணுவா. உங்கள் பிள்ளைகளை குறித்ததான் அந்த மகிமையை என் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையை திரும்பி வர பண்ணுகிற தேவன், மகிமையை திரும்பி வர பண்ணுகிற தேவன். ஆவியானவர் ஏவி கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். அவர் மகிமையை திரும்பி வர பண்ணும் பொழுது, ஆமென், கொஞ்சம் கவனிங்க. அந்த மகிமை நம்மளிடத்தில் வரும் பொழுது அது வெறுமையாய் வராது. அந்த மகிமை, ஆமென், நம்ம இழந்த அதே மகிமை நமக்கு கிடைக்குமான்னு கேட்டா, ஆமென், அப்படி அல்ல. ஆமென், நாம் இழந்த மகிமையை காட்டிலும் அவர் தரும் பொழுது ரெட்டிப்பாய் நமக்கு தருவா. ஆமென். நம் இழந்து போகிற மகிமையும் உண்டு, நம்மால் இழக்கப்பட்ட மகிமையும் உண்டு, அவருடைய சித்தத்தின்படி இழந்து போகிற மகிமையும் உண்டு. இரண்டு காரியங்கள் உண்டு. யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது, யோசேப்பின் மீது கர்த்தருடைய திட்டம் இருந்தது, கர்த்தருடைய தரிசனம் இருந்தது. யோசேப்பினுடைய மகிமையை நாம் பார்க்கும் பொழுது, ஆமென், தன்னுடைய தகப்பனாருக்கு செல்ல பிள்ளையாய் வளர்க்கப்பட்டவன், வஸ்திரங்கள் உடுத்தப்பட்டது, யோசேப்புக்கு வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. பாருங்க, அவன் கனமுள்ளவனாயிருந்தான், கனம் நிறைந்தவனாயிருந்தான். அவனுக்கு ஒரு ஸ்தானம் இருந்தது. ஆமென், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன்ல நான் பிரியமா இருக்கிறேன். ஆமென். ரொம்ப அந்த தகப்பனார் யோசேப்பை மிகவும் அன்பாய் வளர்க்க தொடங்கினார், மிகவும் நேசித்து வளர்க்க தொடங்கினார். யோசேப்பினுடைய மகிமை, ஆமென், அவனுக்கு வஸ்திரங்கள் உடுக்கப்பட்டு இருந்தது, ஒரு கணத்தை கொடுக்கப்பட்டது, ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்பட்டான். ஆனா தேவ சித்தத்தின்படி, ஆமென், அவன் கீழ்ப்படிந்தது நிமித்தம், இந்த வார்த்தை மிகவும் முக்கியம், கீழ்ப்படிந்ததின் முக்கியம். அவனுடைய தகப்பனார் சொல்லுகிறார்கள், உன்னுடைய சகோதரர்களுக்கு போய் போஜனத்தை கொடுத்துட்டு வா, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரிச்சுட்டு வா. அதற்கு கீழ்ப்படிந்து அவன் சென்றது நிமித்தம் அவனுடைய மகிமை ஒவ்வொன்றும் இழக்க தொடங்கினான், கீழ்ப்படிந்தது நிமித்தம். ஆமென். நம்மளுடைய நிமித்தம் மகிமை நம்மளை விட்டு போகிற காரியமும் உண்டு, தேவ சித்தத்தின்படி மகிமை நம்மளை விட்டு இழக்கிற காரியங்களும் உண்டு. ஆமென். வஸ்திரங்கள் கலற்றப்பட்டது, நல்ல கவனிங்க, வஸ்திரங்கள் கலற்றப்பட்டது, விலையேற பெற்ற அந்த அங்கி, ஆமென், அது அவனை விட்டு எடுக்கப்பட்டது, பிடுங்கப்பட்டது. பாருங்க, யோசேப்பை குறித்து தியானிக்கும் பொழுது அவனுக்குரிய அந்த வஸ்திரங்கள் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. அது மனுஷரால் போடப்பட்ட வஸ்திரம், மனுஷரால் உடுத்தி போடப்பட்ட அந்த வஸ்திரம் பிடுங்கப்பட்டது. ஆனா பாருங்க, வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் யோசேப்பு சந்தித்து கொண்டே இருக்கிறார், ஆமென். குழிகளை பார்க்கிறார், அந்த குழிகளை இதற்கு முன்பாக யோசேப்பு பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் இருந்த ஸ்தானமே வேற. செல்ல பிள்ளையாய் வளர்க்கப்பட்டார், ஒரு கனம் நிறைந்தவராய் காணப்பட்டார். ஆனா இப்போ பார்க்கிறோம், குழியில இருக்கிறார். எது நிமித்தம்? கீழ்ப்படிந்தது நிமித்தம் குழியில தள்ளப்பட்டு இருக்கிறாரு. இப்ப பார்த்தா கைதியாக செல்லுகிறார், அடிமையாக செல்லுகிறார். இதெல்லாம் யோசேப்பு பார்த்தது கிடையாது. செல்ல பிள்ளையா வளர்க்கப்பட்டவர், ஆமென், அங்கி உடுக்கப்பட்டவர், இப்போ அங்கி இல்லாம அடிமையாய் சென்று கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் யோசேப்பு பார்த்தது கிடையாது, தேவ சித்தத்தின்படி செய்கிற காரியங்கள். ஆமென். ஆனா ஆமென், தேவன் அந்த மகிமையை அவனுக்கு திரும்பி வர பண்ணும் பொழுது, ஆமென், ஆமென், முன்பதாக மனிதன் உடுத்தி வைத்த அந்த வஸ்திரத்தை, ஆமென், மனுஷர்கள் பிரித்தெடுத்தார்கள். ஆனால்
கர்த்தர் உடுத்தின அந்த வஸ்திரத்தை, தேவன் உடுத்தின அந்த ராஜ வஸ்திரத்தை ஒருவராலும் கை போட முடியவில்லை, ஒருவராலும் கை போட முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் திரும்பி வர பண்ணுகிற அந்த மகிமை, ஆமென் ஆமென், அதை சத்துருக்களாக அதை பிடுங்கவே முடியாது, அதை சத்துருக்களால பிடுங்கவே முடியாது. ஆமென். அது 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 மிகவும் ஏற்ற மகிமையாய், விலையேற பெற்ற மகிமையாய் இருக்கும். கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. அவருடைய மகிமை திரும்பி வரும் பொழுது, இஸ்ரவேலின் மகிமையை அவர் திருப்பும் பொழுது பாருங்க, குழியில போட்டவன் இன்னைக்கு கால் பக்கத்துல வந்து இருக்கிறான், குழியில போட்டவன் கால் பக்கத்துல வந்து இருக்கிறான், அடிமையாய் விற்றவன் கால் பக்கத்துல வந்து இருக்கிறான். ஆமே, மனுஷரால் உடுத்தப்பட்ட அந்த வஸ்திரம், அந்த கணங்கள் எல்லாம் கலச்சப்பட்டது. தேவன் உடுத்தின வஸ்திரத்தை வந்து தொட்டு கூட பார்க்க முடியல, மனுஷரால வந்து தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்க காரணமே இல்லாம தேவனுக்கு பிரியமா தான் நடந்தீங்க, கர்த்தருக்கு பிரியமா தான் குடும்பம் நடந்துச்சு, ஆனா ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் மகிமை இழக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறீங்கன்னா, ஆவியானவர் சொல்லுகிறார், நான் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். அந்த மகிமை வரும் பொழுது இழந்ததை போல அல்ல, அது ரெட்டிப்பாய், ஆமென், இழந்ததை பார்க்கிலும் ஆமென் ரெட்டந்தனையாய் அவர் தர போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. ஆமென். நம்ம நிமித்தம் இழக்கப்படுகிற மகிமையும் உண்டு. இதை தியானித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய நிமித்தம், நம்மளுடைய நிமித்தம், தேவன் நிமித்தம் இழக்கப்படுகிற மகிமை, ஆமென், அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது நமக்கு கனத்தை கொண்டு வரும், ரெட்டிப்பான கனத்தை கொண்டு வரும், ரெட்டிப்பான ஸ்தானத்தை கொண்டு வரும், ரெட்டிப்பான மகிமையை கொண்டு வரும். ஆனா அதே சமயம் நம்மால் இழக்கப்படுகிற மகிமை, நம் நிமித்தம் இழக்கப்படுகிற அந்த ஸ்தானம், நம் நிமித்தம் இழக்கப்படுகிற அந்த கணம், இது எல்லாம் திரும்பி கிடைக்குமான்னு கேட்டா கஷ்டம்தான், திரும்பி கிடைக்கிறது கஷ்டம்தான். பாருங்க, சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், சிம்சோனை குறித்து, ஆமென், எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு தாடை எலும்பை எடுத்து ஆயிரக்கணக்கான பெலிஸ்தரை முறியடிக்கிறான், ஆயிரக்கணக்கான பேரை, ஓநாய்களை ஒரே வாள்ல கட்டி நெருப்பு வச்சு அனுப்பி விடுறாரு. ஆமென், தேசத்தின் நிலைக்கால்களை எடுத்து அதை தன்னுடைய தோல் மீது வைத்து மயின் மேலே ஏறி போகிறாரு. நம்மளால ஒரு ஃபேனை தூக்கிட்டு போக முடியாது, அவர் அசால்ட்டா பெரிய அந்த கதவை எடுத்துட்டு மலை மேல ஏறி போறாரு. இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியான இந்த சிம்சோன், ஆமென் ஆமென், அவனுடைய மகிமைய, அவனுடைய ஸ்தானத்தை, சிங்கத்தின் வாயை, ஆட்டுக்குட்டியின் வாயை கிழித்து போடுவது போல கிழித்து போட்ட சிம்சோன், ஆனா தன்னுடைய மகிமை இழந்தது நிமித்தம் அவனால் இழக்கப்பட்டது, அவனால் இழக்கப்பட்டது அந்த கணம், அவன் இருந்த அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். ஆனா அது நிமித்தம் அவன் இழந்து போனதுனால கடைசியா அவன் ஜபிச்சான், உண்மைதான், கடைசியா ஜபம் பண்ண உண்மைதான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மகிமை வந்தது, ஆனா இழந்த கணம், இழந்த ஸ்தானம், இதெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டா அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. மகிமை மட்டும்தான் வந்துச்சு, இழந்த அந்த மகிமை மட்டும்தான் வந்துச்சே தவிர ரெட்டிப்பா அவனுக்கு கிடைக்கல, ரெட்டிப்பா கொடுக்கப்படலை, இழந்த அந்த கணம் கிடைக்கல, இழந்த அந்த ஸ்தானம் கிடைக்கல. வசனம் சொல்லப்பட்டு இருக்கிற அந்த பெலிஸ்தருடனே கூட அவனும் மரித்து போனான், அவனும் மரித்து போனான். இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், 2 விஷயங்களோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆமென், தேவன் நிமித்தம் இழக்கப்பட்ட மகிமையோடு ஒரு சிலர் இங்கே வந்திருக்கலாம். ஆமென் ஆமென், நாம் செய்த தவறு நிமித்தம் இழக்கப்பட்ட அந்த மகிமை, நம் நிமித்தம் அந்த இழக்கப்பட்ட அந்த கணம், நம் நிமித்தம் இழக்கப்பட்ட அந்த ஸ்தானம், அது நிமித்தம் கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். முடிந்தவர்கள் எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் 2 காரியத்தை குறித்து நம்மோடு கூட பேசினார். ஆமென். அவருடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றது, அவருடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றது, அவருடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றதுங்க. ஆமென். முடிந்தவர்கள் எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம். ஆமென். இஸ்ரவேலின் மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன், இஸ்ரவேலின் மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஓ ஆளுகை செய்யும் ஆவியானவரே,
மாத்திரம் சொல்லுங்க, ஆளுகை செய்யும், ஆளுகை உணர்ந்து சொல்லுங்க, பலியாய் தந்து கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, ஆனவரே, ஆவியானவரே, ஆனவர். சொல்லுங்க, ஆவியானவரே, கொடுத்து ஜெபிங்க பார்க்கலாம். அப்படியே ஜெபத்தோடு, ஆவியானவரே, இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தருடைய மகிமை புதிதாக்கும், புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும், உடைத்து விடும், எங்களை பலியா தாரும், எங்களை ஆளுகை செய்யப்பா, எங்களை ஆளுகை செய்யப்பா. இனி எங்களுடைய சித்தம் அல்லப்பா, இனி எங்களுடைய சித்தம் இல்ல ஆண்டவரே, இனி எங்களுடைய ஞானங்கள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, இனி நான் அல்ல, இனி கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கட்டும், இனி கிறிஸ்து எனக்குள் பிழைத்து இருக்கட்டும், இனி நான் அல்ல. சொல்லுங்க, ஆவியானவரே, ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை. இதோ இழந்து போன ஸ்தானங்கள், இதோ இழந்து போன மகிமை, இதோ இழந்து போன அந்த கணம் கர்த்தர் இப்பொழுது நாட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். புறம்பே தள்ளப்பட்ட உங்களை, அவமானமாய் தள்ளப்பட்ட உங்களை, வேண்டாம் என்று தள்ளின கல்லை இதோ ஒரு 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 மூளைக்கு தலைக்கல்லாய், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி கொண்டிருக்கிறார், மூளைக்கு தலைகளாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை இதோ கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார், மகிமையை தந்து கொண்டிருக்கிறார், மகிமையை தந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலே, 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 இழந்த அந்த கணத்தை, இழந்து போன அந்த மகிமையை, இழந்து போன அந்த ஸ்தானத்தை என் கர்த்தர் இதோ சிரசின் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தெய்வீக மகிமை, ஒரு தெய்வீக மகிமை. இதோ ஒரு சால்வை, பரலோகத்திலிருந்து விழுகிற ஒரு சால்வை, இதோ எலியாவின் சால்வை, எலியாவின் சால்வை விழப்படுகிறது. அது ரெட்டிப்பான வரும், அது ரெட்டிப்பான வரும், அது ரெட்டிப்பான வரும், அது ரெட்டிப்பான வரும். இதோ ஒரு சால்வை. சகோதரி, சகோதரி, உங்கள் மீது அந்த சால்வை விழப்படுகிறது. இழந்து போன அந்த அபிஷேகம், இழந்து போன அந்த ஜெப ஆவி, இழந்து போன அந்த ஸ்தானம் இதோ கர்த்தர் உடுத்தி கொண்டிருக்கிறார். இதோ கனமான வஸ்திரம், இதோ கனமான வஸ்திரம், இதோ கனமான வஸ்திரம். அற்பமாய் வேண்டாம் என்று தள்ளப்பட்ட கல்லை இதோ மூளைக்கு தலைகல்லா, இதோ தலைகல்லா, இதோ தலைகல்லா, இதோ சிறந்த ஸ்தானத்திற்கு என் கர்த்தர் கொண்டு வருகிறார், என் கர்த்தர் கொண்டு வருகிறார், என் கர்த்தர் கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆச்சரியமானவர்களாய் என் கர்த்தர் நிறுத்த போகிறார். ஹalleluya, 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 ஹalleluya.
அதே மகிமை, அதே மகிமை, அதே மகிமை, அதே மகிமை. ஆமென், 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 ஆமென். எத்தனை பேர் இந்த மகிமை பிடுங்குவதற்கு வந்தாலும், எத்தனை பேர் இந்த மகிமை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட வந்தாலும், எத்தனை சத்துரு உங்களை முடக்கடிப்பதற்கு வந்தாலும், யாக்கோபின் மகிமை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலரின் மகிமையை என் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவா. என் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவா. என் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவா. வெட்டிக்கிளி பட்சித்த வருஷத்தின் பலனை என் கர்த்தர் கொண்டு வருவா. 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 ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல். இழந்து போனதை திரும்பவும் தரவுமே மனுஷகுமார் அந்த பூமிக்கு வந்தா எதையெல்லாம் இழந்திருக்கமோ, எதையெல்லாம் இழந்திருக்கமோ எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வதற்கு ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தராக, ஓ ராகத்தரபோ நமக்காக கல்வாரியில ரத்தத்தை சிந்தினாரே. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நமக்காக கல்வாரியிலே சிந்தினாரே. சாத்தான் நம்முடைய மகிமையை பிடுங்கி இருக்கலாம், கர்த்தர் அதை திரும்ப தருவதற்காக ராஜாதி ராஜாவாய் வந்தாரே, மீண்டும் வரப்போகிறாரே. இயேசு சீக்கிரமாய் இதோ வருகிறேன் என்று சொன்னவர் இதோ நமக்காக வரப்போகிறவராக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஓ ராகாத்தா ரபோ, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர், மகிமையை வெளிப்படுத்துகிற கர்த்தர் அந்த ஒவ்வொருவர் மேலும் கிருபை பிரசன்ன மகிமை ஓ ராகா மானா சேகா ரபா ரீமானா சந்தரபலவா. உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து அசைவாடுவதாக. எங்களோடு பேசி நல்ல ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மகிமையை திரும்பி தரப்பருகிறவரே, கொடுக்கிறவரே, அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மத்தியில் ஆண்டவரே வார்த்தையை கொடுத்த தம்பிய ஆண்டவரே மகனை லட்சங்களுக்கு கோடிகளுக்கு உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல வாளை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.